வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஒரு 3 ஸ்டாக் பத்தி பேசப் போறேன். அதாவது ரூ. 50க்கும் கீழ உள்ள ஸ்டாக்க பத்தி பேசப் போறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ம இந்த இந்த வீடியோல நான் பேசுற ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். அதுக்கப்புறமா என்ன சொல்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக் பிரைஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை நீங்கள் சொல்லக்கூடாது. ரூ. 1 இருக்குன்றதுக்காக அந்த கம்பெனி வந்து லோயர் வேல்யூவேஷன் கிடையாது. 1,50,000 எம்ஆர்எஃப் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லி அது ஹை வேல்யூவேஷன் கிடையாது. அந்த 1,50,000 இருக்கிற ஸ்டாக் வந்து அது ஆக்சுவலாக எம்ஆர்எஃப் வந்து அதோட வேல்யூவேஷன் கம்மி தான். அதோட வேல்யூவேஷன் வந்து ஹையெல்லாம் கிடையாது. சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது ரூ. 1 2 இருக்குது. ஆனால் லைக் வோடாஃபோன் ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆக்சுவலி ஹைலி எக்ஸ்பென்சிவ். எஸ் பேங்க் எல்லாம் ஹைலி எக்ஸ்பென்சிவ். பட் அதை வந்து நம்ம வந்து அண்டர் வேல்யூ நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து ரூ. 10 ரூ. 5 ட்ரேட் ஆகிறதுனால. பட் அப்படி கிடையாது. ஸோ அதனால் இன்னைக்கு நான் வீடியோவில் வந்து ஒரு 3 ஸ்டாக்கை பற்றி பேச போகிறேன். அது ரூ. 50 உள்ள ப்ரைஸ் தான். மேக்ஸிமம் நான் வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளோட லாங் டேர்ம் பெட்காக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சுந்தர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ். வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மூணு கம்பெனி பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி பேர் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஆர்சி சிஸ்டம், செகண்ட் வந்து இண்ட் ஸ்விஃப்ட், அண்ட் தேர்ட் வந்து சவுத் இந்தியன் பேங்க். இந்த 3 ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஆர்சி சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனி. இவங்க வந்து ஐடி சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட செக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ். மெயினாக வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏஐ எம்எல்னா மெஷின் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இவங்களோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது. இவங்க டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம அவங்களோட செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செக்டரில் இருக்கிறாங்க. அதாவது ஐஐஎம் பெங்களூரோட டைப் வச்சுருக்காங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அப்புறம் ஈவன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் கூட இவங்க டைப் வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி கூட பார்ட்னர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. குஜராத் மெட்ரோ ரயில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்பரேட் செக்டர்ஸில் சைட் பார்த்தீங்கன்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட் இதுக்கெலாம் வந்து சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இந்தியா, இவங்க வந்து குளோபலாகவும் அவங்களோட லொக்கேஷன் மிடில் ஈஸ்ட் சைடில் எல்லா சைட்லையும் இவங்க இருக்கிறாங்க. இவங்களோட சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் நிறைய ஐடி சர்வீஸ், கிளவுட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ், ஏஐஎம்எல் இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோர் டெக்னாலஜி வந்து ஏஐஎம்எல் தான். அதுதான் வந்து நமக்கு ஃபியூச்சரும் கூட ஒரு க்ரோத் செக்டர். அதனால தான் இதை வந்து நான் ஒரு க்ரோத் செக்டரில் பிக் பண்ணியிருக்கேன் இந்த கம்பெனியை. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட செட்டப் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் குளோபல் லெவல் இப்போ ரீச் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதோட ரெவன்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 29% க்ரோ ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 62 crore. இப்போ 14 crore ஈபிட்டா, அதற்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32% வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான நம்பர். ஈபிட்டா என்னன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் அண்ட் டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 32% இருக்குது. ஸோ அதில் டேக்ஸ்லாம் போகணும்னா உங்களுக்கு ஒரு 20% 18% வந்தால் கூட நல்ல விஷயம் தான். அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஏடி பார்த்தீங்கன்னா 16 crore வந்திருக்கு. 14 crore 62 crore டோட்டல் ரெவன்யூ, 16 crore வந்து ஆஃப்டர் டேக்ஸ்க்கு வந்திருக்கு. பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 48.5. அதுதான் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்களோட க்ரோத் வைஸ் சூப்பராக இருக்குது. கஸ்டமர்ஸ் பேஸ் நல்லா இருக்குது. இவங்களோட சொல்யூஷனிங் செக்டர் நல்லா இருக்குது. ரிஸ்க்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வேல்யூவேஷன் வைஸ் பிஇ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். பட் நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மைக்ரோ கேப்கான கம்பெனி. ஸோ இதோட பிஇ அப்படி தான் தெரியும், நமக்கு பார்க்க ஹையாக தெரியும். ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய, மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கும்போது என்னென்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அப்புறமா பிஇ வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம், இதோட டெக்னிக்கல் இதை. ஸோ இந்த டிஆர்சியோட நம்ம சார்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். இது பாருங்கள், எப்போ இது 2021 ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே சைட்வேஸ்லேயே கன்சாலிடேட் ஆச்சு. நல்லா அந்த ஒரு பாருங்கள், ஒரு ஆங்கிள்லேயே போயிருக்கு. ஸ்லோவாக போனாலும் அப்படியே ஒரு ஆங்கிள்லேயே போயிட்டுருக்கு. அப்படியே போனது இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஹை போச்சு. ஹைக்கு போட்டு ஒரு புல் பேக். இப்போ ஸோ நார்மலாக இது வந்து 5th வேவ் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு கரெக்ஷன் வேவில் இப்போ திரும்ப அகைன் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் கிடைக்குது. இது வந்து ஃபர்தராக இப்படி போக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் நான். ஸோ பேசிக்கலி இன்னும் 40 ரூபா வரைக்கும் போகலாம், திரும்ப கரெக்ட் ஆகலாம். ஒரு திரும்ப 42 ரூபா போகலாம். பட் இங்கேயும் கூட இப்போ இம்மீடியட்டாக கூட போக வாய்ப்பு இல்லை, திரும்ப கூட வந்துட்டு கூட போகலாம், சொல்ல முடியாது நம்ம. ஸோ எது வேணாலும் நடக்கலாம்.
பட் இது வந்து நீங்கள் வந்து இது ஒரு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பார்க்குறப்ப நல்ல மொமெண்டம், RSI எல்லாமே ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, பார்க்க மொமெண்டம் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ்விட் லிமிடெட்ன்றது. இது வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், நிறைய ஏபிஐ பண்ணுறாங்க. மெயினாக வந்து மேனுஃபேக்சரிங், அது காப்பி தான் ஃபார்முலா வச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. R&D வச்சுருக்காங்க, இவங்களுக்குன்னு ஓன் சில பேட்டன்ட்லாம் வச்சுருக்காங்க, சில எப்படி இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு சொல்லி மெத்தட் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிசன் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது, சாப்பிட்றதா, வாயில் போடுறதா, ஊசியில் போடுறதா, நம்ம மாத்திரையாக சாப்பிட்றதா, இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குளோபல் லெவலில் இவங்க ப்ரெசென்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் 45 கண்ட்ரீஸில் இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் US, மிடில் ஈஸ்ட், எல்லா ஏரியாலையும் இருக்குது. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து டாலர் பேஸ்ட் ரெவன்யூவில் வர நிறையா வாய்ப்புகள், மீன்ஸ் ஆல்ரெடி டாலர்லாம் வந்து இருக்குது நிறையா. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் நிறைய, ஆல்மோஸ்ட் லைக் 3200 ஸ்டாக்கிஸ்ட் மட்டும் இந்தியாவில் மட்டுமே இருக்கிறாங்க. இவங்களோட பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டைப் இருக்குது, நிறையா வெளிநாடு ஹாஸ்பிட்டல்ஸில் டைப் இருக்குது. ஸோ இதில் கூட நிறையா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. ஸோ டிமாண்ட் அஸ் வெல் க்ரோத்தில் தான் இருக்குது. ஏன்னா மெடிசின்ஸ் கண்டிப்பாக தேவை மக்களுக்கு. ஸோ அது டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ க்ரோத் பார்த்தீங்கன்னா இயர் 22% வந்திருக்கு, ரொம்ப சூப்பர் ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 14 crore. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆக்சுவலாக 26 crore இருந்துச்சு, இப்போ வந்து 14 crore வந்திருக்கு. லிட்டில் பிட் ஆஃப் மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது கண்டிப்பாக. ஸோ மார்ஜின் வந்து கொஞ்சம் ரெடியூஸாக இருக்குது. தட் மைட் பி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது நிறையா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஆப்ரேஷன் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால ப்ராஃபிட் வந்து அஃபெக்டாக இருக்குது. டெட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கம்பெனிக்கு வந்து 815 கோடி டெட் இருக்குது. அந்த டெட்டு தான் மெயின் கன்சர்ன், இப்போதைக்கு உள்ள ஒரு கன்சர்ன். பட் டெட் வந்து பெரிய பர்சன்டேஜ் லெவலில் இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா இவங்க வந்து இன்னொரு கம்பெனி இருக்கா, இந்தியா ஷிஃப்ட் லெபார்டரிஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட டைப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களோட லோன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு பிளானில் போயிட்டு இருக்காங்க. நடந்ததுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்டெப்ஸ் எடுத்து கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஸ்திரேலியா, கனடா, ஆப்பிரிக்கா எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்தியாவுக்குள்ள டொமஸ்டிக்கில் வந்து இவங்க வந்து ஒரு லீடிங் சப்ளையர் அப்படின்னு சொல்லலாம், லீடிங் மேனுஃபேக்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ க்ரோத் டிரைவர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த தயாரிக்க மருந்துகளே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ செக்ஷன் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் இவங்ககிட்ட வந்து லீகல் பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க R&D கஸ்டமர்ஸ் பேஸ்லாம் இருக்குது. ரிஸ்க் ஒன்றே என்னென்னா இந்த டெட் லெவல் தான். சம்டைம்ஸ் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் வரலாம், ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் பாலிசிஸ் வரும், ரெகுலேட்டரி ஏதாவது சேஞ்ச் வரும். அது எல்லா ஃபார்மசி கம்பெனிஸ்க்கும் அது அப்ளிகபிள் தான். ஸோ அது இதுக்கும் அப்ளிகபிள். பட் அது ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள பிரச்சனை. இப்போ நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் இண்டஸ்விட்டோட சார்ட்டு. IPO வந்து 2005 ரிலீஸ் ஆச்சு. இங்கே பாருங்க, செம்ம அடி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2005 வந்து 330 ரூபா ட்ரேட் ஆகிருக்காங்க. அப்படியே அடித்து இறக்கிருக்காங்க. இறக்குனது பாருங்க, ஃபுல் கன்சாலிடேஷன், செம்ம லாங் டேர்ம் கன்சாலிடேஷன். ஓகேங்களா, இன்னமும் கன்சாலிடேஷன் ஆகுமான்னா தெரியல, ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவர் லாங் டேர்ம் இப்போ பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இது எப்போ 2013 பாட்டம் எடுத்தது, திரும்ப 2021 பாட்டம் அடித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் லோ போயிட்டான். லோயர் லோயிலேருந்து இப்போ ஹையர் லோ போனால் எப்போ ஏப்ரல் 23 திரும்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் பிக் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து வேல்யூவேஷன் இதுக்கு வந்து கொஞ்சம் செட் பண்ணுற மாதிரி தெரியுது, கொஞ்சம் க்ரோத் பொட்டன்ஷியல் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் இதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குது. ஓவராலாக வெரி ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி இது என்னன்னா அக்குமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்குமுலேஷன் இதுதான். ஸோ இன்கேஸ் இந்த டெக்னிக்கல் பேட்டர்ன் ஃபாலோ வச்சுக்கோங்களேன், இப்படியே போய் இந்த ஹைக்கு வரும். ஃபர்ஸ்ட் 50 ரூபாய்க்கு வரும். இப்போ 50 ரூபாய்க்கு வந்து இதாச்சும் வச்சுங்களேன், இதே ரேட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் டெக்னிக்கல் பேட்டர்னோடது. பட் இப்போ ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்குது. நம்ம வீக்லியே பார்த்தோம்னா கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துருக்கு, ஒரு பிக் கேண்டில், வால்யூம் கேண்டில் வந்து இருக்குது. ஷார்ட் டேர்மில் ஒரு 40 ரூபாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னா உடச்சிருந்தா. ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் இன்ஸ்டிப்டோட டெக்னிக்கல் நிலைமை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போகிறோம், நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ அவங்க வந்து ரீட்டைலில் இருக்கிறாங்க, ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க, கார்பரேட் லோன் கொடுத்துட்ருக்காங்க, கோல்டு லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து எக்கச்சக்க டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. ஜியோகிராஃபிக்கல் படி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா தான் அவங்களோட பேஸு. ஸோ சவுத் இந்தியா வைஸில் ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டர் அவங்ககிட்ட இருக்குது.
ப்ளஸ் இன்னமும் சவுத் இந்தியாவில் வந்து ஃபிசிக்கல் பேங்க் விசிட்டிங் பண்ணுறதுலாம் நிறையா இருக்குன்றதுனால ஃபிசிக்கல் பேங்க் லொக்கேஷன் நிறையா வச்சிருக்காங்க. டிஜிட்டல் பேங்க் சைட்லையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி யங் யூத் கஸ்டமர்ஸையும் கிராப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே போர்ட்ஃபோலியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல், ட்ரெஸரி பாண்ட் இதில் சைடில் இருக்கிறாங்க, ஃபோரெக்ஸ் சைட்லேயும் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அக்ராஸ் ஆல் செக்டர்ஸில் இருக்கிறாங்க. இப்போ இதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 18%, 325 crore வந்திருக்கு. டெபாசிட் பார்த்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிருக்குது. வெரி குட் நம்பர். நான் அடி வாங்கிக்கிட்டு இருக்க சமயத்தில் வந்து டெபாசிட்டை வந்து கூடுதுன்றப்போ பயங்கரமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் பேங்க்ல டெபாசிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து கூடி இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம். காசா ரேஷியோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ். காசா ரேஷியோ என்னன்னா அதாவது நம்ம பேங்க்ல வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணிக்கிறோம், டெபாசிட்ல வச்சிருக்கிறோம், அந்த ரேஷியோ தான் இது. அது வந்து 31.21%. வெரி குட் நம்பருங்க பேங்க். இது இங்கே இந்த சைடில் இந்த காசா ரேஷியோவில் தான் நிறைய பேங்க் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.24%. டார்கெட் வந்து 3.54% வந்து நெக்ஸ்ட் இயர் வச்சுருக்காங்க. ரொம்ப குட் நம்பர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக சிஆர்ஆர் கட்டிங் வேறு வந்துச்சு. ஸோ அதனால் லிக்விடிட்டி வரும், கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ 3.54% ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிராஸ் என்பிஏ அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக குறைஞ்சிருக்கு. 4.96 4.4 குறைஞ்சிருக்குது. காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டார்கெட்டிங் பிலோ 50% இந்த நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ். ரொம்ப செம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பொசிஷனில் இருக்குது இந்த பேங்க். நான் சொன்ன மாதிரி இது வந்து சவுத் இந்தியா சைடில் நல்ல டாமினன்ட் பேங்க். செகண்ட் வந்து அவங்களோட கோல்டு லோன் வந்து இப்போ ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டு லோன்னால இப்போ கோல்டு ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. கோல்டு லோன்றதுனால என்னன்னா இது வந்து ஒரு செக்யூர் லோன். ஸோ இது வந்து நல்ல என்ன சொல்கிறது, இதில் வந்து ரிஸ்க் கிடையாது. ஸோ கார்பரேட் லோன்லாம் இப்போ குறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்பரேட்னா பிக் கம்பெனிஸ் எல்லாம் கொடுத்து அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கார்பரேட் லோன்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ரீட்டைல் சைடில் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு குட் சைன். ஸோ அவங்க சவுத் இந்தியன் பேங்கோட டெக்னிக்கல் நம்ம பார்த்துருவோம். ஸோ சவுத் இந்தியனோட டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 2000 ஆரம்பிச்சது ஐபிஓ. இங்கே பாருங்க அப்படியே ஸ்லோவாக கன்சல்டேட் ஆகி இங்கே பாருங்க செம அடி வாங்கி இங்கே விழுந்தது. எப்போ இந்த கோவிட் டைமில் விழுந்து திரும்ப ரெக்கவர் ஆகி ஒரு புல் பேக் 1 2 3 4 5 5 வேவ் முடிஞ்சிச்சு. 5 வேவ் முடிஞ்சு கரெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ கரெக்ஷன் முடிஞ்சதுனால இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் பிக் ஆகுது. இங்கே பாருங்க ஆர்எஸ்ஐ ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆகுது. நம்ம வீக்லி டெய்லி வீல போய் பார்ப்போம். டெய்லி ஆர்எஸ்ஐ மேலே அபோவ் தான் இருக்குது. ஹையர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. எல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்குங்க, உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. எதுவாக இருந்தாலும் அட்வைஸரை கேட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்துடும். 31 ரூபாய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த 3 ஸ்டாக் வந்து 3 டிஃப்ரெண்ட் செக்டர். டிஆர்சி சிஸ்டம் வந்து ஐடி செக்டர், இண்டஸ்விஃப்ட் வந்து ஃபார்மா செக்டர், சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஃபைனான்ஸ் செக்டர். உங்களோட இதுபடி நீங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு இதை போடலாமா நான் பார்த்துட்டு இதுக்கு ப்ராப்பராக அலோகேஷன் பண்ணுங்க. எல்லாம் ஈக்குவலாக போட தேவையில்லை. எதில் ஜாஸ்தி போடணும்னு பார்த்துங்க. இந்த இண்டஸ்விஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு படுக்க விட்டுலாம், அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். பட் ஆனால் இதெல்லாம் அவங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ இது ஓவரால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே பிரச்சனை என்னன்னா இதோட வேல்யூவேஷன் இதோட பி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. டிஆர்சி சிஸ்டமில் கொஞ்சம் குறையலாம். ஆனால் இது வந்து க்ரோத் மார்க்கெட் கேப் கம்மி. ஸோ அதனால பி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஈஸியாக இது வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாடரேட் இண்டஸ்விஃப்ட். சவுத் இந்தியன் பேங்க்கும் மாடரேட் பிஇ, புக் வேல்யூவோட கம்மியாக போய்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் சூப்பர், இது மூணுமே என்னோட கான்செப்ட் படி கொஞ்சம் லாங் டேர்முக்கு நல்லா தெரியுது இதை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துட்டு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும். 3 கம்பெனியும் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்டில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பெட்டராக என்னன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.